உலக புகழ்பெற்ற ஆன்மீக திருத்தலமாகவும் மதுரையின் நடுநாயகமாக திகழும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள பல்வேறு வீதிகள் தமிழ் மாதங்களின் பெயர்களை சுமந்து வியப்பான பல வரலாற்றை கொண்டு திகழ்கின்றன. 4 திசைகளை கொண்ட வேலி வீதிகள், அதற்கு சற்று உள்ளே மாசி வீதிகள், கோயிலின் வெளிப்புற சுற்றுப்பகுதியான சித்திரை வீதிகள் என இந்த வீதிகள் அனைத்தும் மீனாட்சி அம்மன் கோயிலின் பாரம்பரிய உற்சவங்களோடு தொடர்புடையவையாகும். அதிலும் குறிப்பாக 4 சித்திரை வீதிகளும் மீனாட்சி அம்மன் கோயிலின் அனைத்து திருவிழாக்களோடு தொடர்புடையவை. இந்த வீதிகளில் பல்வேறு சிறிய கோயில்கள் உள்ளன. இந்த சிறிய கோயில்கள் அனைத்தும் பல்வேறு சமூக மக்களுக்கு பாரம்பரிய வழிகாட்டி இடமாக திகழ்கிறது. அது மட்டுமின்றி மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் கோயில் திருவிழாக்களின் போது வைகை ஆற்றில் கரகம் எடுத்து சித்திரை வீதிகளை வலம் வந்து அவரவர் கோயிலுக்கு செல்லும் நடைமுறை இன்றைக்கும் கூட வழக்கத்தில் இருக்கிறது. இந்நிலையில் கிழக்கு கோபுரம் அருகே அமைந்துள்ள மதுரை வீரன் கோயிலில் பறை இசைக்க அனுமதி மறுப்பதாகவும், சித்திரை வீதிகளில் பறை இசை கலைஞர்கள் பறை இசைத்துச் செல்ல கடந்த சில ஆண்டுகளாக அனுமதி மறுக்கப்படுவதாகவும் மதுரையிலுள்ள பட்டியல் சமூக மக்கள் மற்றும் பறை இசை கலைஞர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மதுரை மாநகர் பகுதிகளில் உள்ள கோயில்களில் திருவிழாக்கள் நடைபெறும் போது வைகை ஆற்றின் தீர்த்த கிணற்றில் இருந்து சக்தி கரகம் எடுத்து வந்து மதுரை வீரன் கோயிலின் முன்பாக பறை இசைத்து வழிபாடு செய்வது வழக்கம் என்று எடுத்துரைக்கிறார் பறை இசை கலைஞர் ராஜசேகரன். கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக மதுரையை சுற்றி முட்டகோபுரம் முனியாண்டி சுவாமி கோவில், மதுரை வீரன் சன்னதி, அதனை சுற்று வட்டாரத்தில் உள்ள பகுதிகளில் பறை இசைக்கவும் மற்றும் திருமண நிகழ்ச்சிகளுக்கு கோவில் திருவிழாவுக்கு பறை இசைப்பதை தவிர்க்கின்றனர். அதன் காரணமாக தான் தற்பொழுது இந்த பேட்டி அளிக்கின்றோம். அதாவது கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் பறை இசை நடத்தி வருகின்றோம். மதுரையைச் சேர்ந்த ஒரு சில சமூகத்தினருக்கு மட்டுமே கோவில் வழியாக வரக்கூடிய நிகழ்வுகளுக்கு கோவில் சேர்ந்த அனுமதி அளிக்கின்றார்கள். மதுரை மேலவாசல், சுப்பிரமணியபுரம், நம்ம கரும்பாலை, இது போன்ற தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்கின்ற சமூகத்தினருக்கு மட்டும் இந்த கோவில் சுற்றி பறை இசைக்கவோ திருமண நிகழ்ச்சிக்கு பறை இசைப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர், அனுமதி மறுக்கின்றனர். சமீப காலத்தில் கூட ஒரு சில கோயில்களுக்கு அந்த வழியாக வேல் கொண்டு வந்தார்கள், பால் குடம் எடுத்து வந்தார்கள். அதுக்கு நாங்கள் பறை வாசித்து வந்திருக்கோம். நாங்கள் மட்டும் எங்களோட கோயில் சார்ந்த, எங்களோட சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்கு பறை வாசிக்கக்கூடாது, நீங்கள் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களோட அனுமதியை மறுக்கின்றார்கள். மதுரையின் கோயில் முன்பாக பறை வாசிப்பதற்கு காவல்துறை தடை விதிக்கிறது. இதனை மீறி வாசிக்க செல்லும் பறை இசை கலைஞர்களை காவலர்கள் இழிவாக பேசுகிறார்கள் என்று இந்த விவகாரம் குறித்து கூறுகிறார் தமிழ் புலிகள் கட்சியின் தென்மண்டல செயலாளர் சிதம்பரம். சிம்மக்கல் வழியாக வைகை நதியிலிருந்து அம்மன் சன்னதி வழியாக மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் அந்த சக்தி கிரகத்தை வைத்து கொண்டு வேல் குத்தி அலகு குத்தி வரும் நபர்கள், பக்தர்கள் அந்த வழியாகத்தான் வருவார்கள். சமீப காலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்களில் தடுப்பு அமைத்து இந்த பகுதியினர் மட்டும் செல்வதற்கு அந்த பாதையை அடைத்துள்ளார்கள். அந்த பாதையை அடைப்பதற்கு காரணம் என்னவென்று புரியவில்லை. ஆனால் சமீபமாக ஜெயகிந்தபுரம் வீரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் 30/5/2024 அன்று நடைபெற்ற திருவிழாவிற்கு மட்டும் அந்த பாதையை திறந்து விட்டிருக்கிறார்கள். அம்மன் சன்னதி வழியாக வந்து தங்கமயில் ஜுவல்லரி அந்த நேதாஜி ரோடு வழியாக திண்டுக்கல் பாலமுருகன் கோவில் வழியாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களும் அந்த வழியாக வருவார்கள். ஆனால் மேலவாசல்
சுப்பிரமணியபுரம், மாப்பாளையம், அருந்ததியர் தெரு, காட்டுநாயக்கர் தெரு, பழங்குடியினர் சமூக மக்கள் கூடிய காட்டுநாயக்கர் தெரு கோவில்களில் திருவிழாக்களுக்கு மட்டும் அந்த பாதை அனுமதி மறுக்கப்படுகிறது, தடுப்பு போட்டு மறைக்கப்படுகிறது. இந்த சமூகம் அல்லது மாற்று சமூகத்தவர்கள் திருவிழா நடத்தினால் கூட அந்த பாதையை துறப்பதற்கு அனுமதி தருகிறார்கள். இந்த பக்கம் அனுமதி மறுக்கிறார்கள். அதே போல் மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் போது உள்ளிருந்து தவில் இசை, செண்டை மேளம், கேரள மாநிலத்தின் பண்பாட்டு இசையான செண்டை மேளம், துடும்பாட்டம், துமுறு இல்லை உள்ளிட்ட பறை இசை கருவிகளுக்கு அவர்கள் அனுமதிக்கிறார்கள். ஆனால் தலித் மக்கள், பட்டியல் சமூக மக்கள் இசைக்கிற பறை இசைக்கு மட்டும் 4 சித்திரை வீதிகளிலும் அனுமதி இல்லை என்று அங்கு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறார்கள் என்கிற செய்தியை இங்கு இருக்கக்கூடிய பறை இசை கலைஞர்கள் எங்களிடத்திலே கூறினார்கள். சமீப காலமாக சமீபத்தில் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தேன். மதுரை வீரன் சன்னதி என்கிற சன்னதி அங்கே இருக்கிறது. அங்கே குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் மற்றும் பழங்குடியினர் சமூக மக்கள் அந்த மதுரை வீரன் சாமியை வணங்கிதான் அங்கே இருக்கக்கூடிய கருப்பணசாமி உள்ளிட்ட தெய்வங்களை வணங்கி அவர்கள் வேண்டுதல் நிறைவேற்றி பெயர் சுட்டுவார்கள், குழந்தைகளுக்கு பெயர் சுட்டுவார்கள். திருமணம் நடத்துவதாக இருந்தால் மதுரை வீரன் கோவிலுக்கு உள்ளே போய் தான் அந்த பட்டியல் சமூக மக்கள் தாலி கட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இப்போது அந்த கோவிலுக்குள் அனுமதி கிடையாதாம். பட்டியல் சமூக மக்கள் உள்ளே போய் தாலி கட்டுவதற்கு அனுமதி இல்லையாம். அந்த கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் நடைபாதையில் தான் அந்த தாலி கட்டும் நிகழ்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய பூசாரி சொல்லுகிறார். மதுரை வீரன் கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பாதையிலே ஆக்கிரமிப்பு செய்து கடைகளை வைத்து ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் தனிநபர்கள். அதையும் யார் எதுவும் கேட்கவில்லை. அதே போல் அங்கே நடக்கக்கூடிய திருமணத்தில் அதே இடத்திலே பறை இசை வாசித்து 4 சித்திரை வீதிகளிலும் மணமக்களை அழைத்து அவரவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள். தற்போது மதுரை வீரன் கோவிலுக்கு முன்பாக பறை இசை வாசிப்பதற்கு அனுமதி மறுப்பதாக இங்கு இருக்கக்கூடிய பறை இசை கலைஞர்கள், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பறை இசை கலைஞர்களும் அந்த அவமதிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து காவல்துறை தரப்பில் கேட்டபோது, மீனாட்சி அம்மன் கோயிலின் பாதுகாப்பை முன்னிட்டு காவல்துறையால் கோயிலை சுற்றி பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மீனாட்சி அம்மன் கோயில் சார்ந்த திருவிழாக்களுக்கு மட்டுமே சித்திரை வீதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. பிற எந்த கோயில் திருவிழாக்களுக்கும் இங்கு அனுமதி வழங்கப்படுவது இல்லை என்று தெரிவிக்கின்றனர். ETV பாரத் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சிவகுமாருடன் டயானா ரோஸ்லன்.